2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பலமுறை தெளிவுபடுத்தி இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி மீண்டும் புதிய அரசியல் விவாதங்களை எழுப்பியுள்ளது. முன்னதாக பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக தலைவர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்றால் அது ஒரு கூட்டணி ஆட்சி என்பதை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். 2014 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்த போதிலும் அப்போது கூட கூட்டணி கட்சிகளை உள்ளடக்கியே அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அதேபோல தமிழகத்தில் 2026இல் நடக்க இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைச்சரவை அமையும் என்று அவர் தனது கருத்தை பகிர்ந்தார். முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பது அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணைந்து முடிவெடுக்கும் விஷயம் என்று தினகரன் தெரிவித்தார். இது அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் என கூறிய பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் கருத்துக்களுக்கு எதிரானதொரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில், என் கட்சி தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று 3 முறை தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் நான் ஏற்கவில்லை என்றால் தொண்டனாக இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதில் வேறு யாரேனும் வேறுபட்ட கருத்து கொண்டிருந்தால் அவர்கள் நேரடியாக அமித்ஷாவிடம் பேசலாம் என்று அவர் கூறினார். மேலும் பாஜக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை மட்டுமே என்னால் அங்கீகரிக்க முடியும் என தன் நிலைப்பாட்டை உறுதியாக கூறினார். இதனையடுத்து முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சென்னை வந்தபோதே எங்கள் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிமுக தலைமையிலேயே 2026 தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் தெளிவாக கூறிவிட்டார். முதலமைச்சர் வேட்பாளராக நானே இருப்பேன் என்பது உறுதி. இதற்கு மீண்டும் மீண்டும் விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. பாஜகவோ அல்லது வேறு யாரோ சொல்வதை கேட்டு மக்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடாது என தெரிவித்தார். இதனால் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அரசியலில் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கான பதில் விவாதமாக மாறியிருக்கிறது. இருந்தபோதிலும் அமித்ஷா மற்றும் டெல்லி தலைவர்கள் எடுக்கும் முடிவுதான் இறுதியாக அமையும் என அதிமுக தெளிவுபடுத்தியுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவை ஒழித்து கட்டவே பாஜக திட்டம் போடுகிறது. இதை அதிமுக புரிந்து செயல்பட வேண்டும் என்று மேடைதோறும் பேசி வருகிறது. இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.